இப்ப மின்வெட்டு தொடர்பான நிர்வாகம் கவர்னன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்ல கூட ஒத்துக்கலாம். இப்ப சட்டம் ஒழுங்கு பெண்கள் பாதுகாப்புல 6 மாசம் அவகாசம்னா அது எப்படி ஏத்துக்க முடியும்? அதுல என்ன லாஜிக் முடியாதுங்க. 2011 திமுக அருமையான ஆட்சி நடத்தினாங்க, அற்புதமான ஆட்சி. ஏன் ஆட்சி இழந்தாங்க? அந்த கடைசி வருஷம் தொடர்ந்து 6 மாசம் மின்வெட்டு. அன்னைக்கு அமைச்சரா இருந்த ஆற்காடு வீராசாமியை நாம எல்லாரும் குறை சொன்னோம். அன்னைக்கு நல்ல ஆட்சி, ஒரு ஆட்சி நடந்து கலைஞர் ஆட்சியில். ஆனா மின்வெட்டுங்கிறது 6 மாசம் தொடர்ந்துச்சு. இப்ப இந்த மின்வெட்டு ஆரம்பத்தில் சில காரணங்கள்ல அவரே சொன்னாரு. அதாவது அந்த அதிகாரிகள் சில செய்யற தவறுகள், அந்த அதிகாரிகள் யாருக்கோ சில கட்சிக்கு துணை போனாங்க அப்படிலாம் சொல்லப்பட்டது. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா சரி செய்யப்பட்டு வருது. நம்ம ஒண்ணு மிகை மின் மாநிலம் இல்ல. இந்த 3 மாசத்துக்கு தான் அதிகமான கரண்ட் தேவைப்படும். அதாவது ஏற்கனவே வந்த கரண்ட் திடீர்னு குறையவும் செய்யல. திமுக ஆட்சியில் வந்து கரண்ட் வந்து மின்சாரத்தை அதிகப்படுத்திட்டே வந்தாங்க. அது தொடருது. மின்வெட்டு பிரச்சனை இல்லை, மின்வெட்டு இல்ல, தனிநபர்கள் பிரச்சனை பண்றாங்க, அதிகாரிகள் பிரச்சனை பண்றாங்க. உங்களுக்கு தெரியும், எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் அரசுடைய அறிக்கைகளை வந்து திருடி வெளியில வந்தாங்க. அதுக்கு பேர் பால் கமிஷன் ஒன்று போட்டாங்க. ஞாபகம் இருக்கு? அது மாதிரி அரசு அதிகாரிகள் பலர் வந்து முந்தின ஆட்சிக்கு, அது அதிமுக ஆட்சியா இருக்கலாம், திமுக ஆட்சியா இருக்கலாம், அவங்களுக்கு ஆதரவா என்ன பண்ணுவாங்க, அடுத்த ஆட்சிக்கு வரும்போது கையில கொடுப்பாங்க. அது மாதிரி மின்சாரமா இருக்கலாம், இப்படி பல காரியங்கள் நடக்கலாம். அதுக்கு முன்னால ஒரே விஷயம், இன்னைக்கு அவங்க என்னென்ன செய்யறாங்கன்னா உள்ள